வணக்கம். மீன ராசி அல்லது மீன லக்னத்துல பிறந்திருக்கீங்களா? உங்களுக்கு நான் சொல்லப் போற இந்த பிரச்சனை தான் உங்களோட நிம்மதியும், உங்களோட மன அமைதியையும், உங்களோட வளர்ச்சியும் தடுக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த ஷார்ட் வீடியோ உங்களுக்கானது. உங்களோட வாழ்க்கையில் திருமணம் நடக்கல, திருமண வாழ்க்கையில சிக்கல், திருமண உறவில் விரிசல், நீதிமன்றத்துல டைவர்ஸ் கேஸ் இன்னும் முடிவுக்கு வரல. அது உங்களுக்கு சாதகமா முடிவடையணும். அல்லது முதல் திருமணம் ரத்தாகி 2வது திருமணம் சீரும் சிறப்புமாக உங்களை புரிஞ்சுக்கொள்ற ஒரு அருமையான வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையணும்னு நீங்க ஆசைப்படுறவங்களா இருந்தா கண்டிப்பாக நான் சொல்ல போற இந்த அற்புதமான நாளையும் இந்த அற்புதமான வழிபாட்டையும் தவற விடாதீர்கள். உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள் வருது. 12 வருஷத்துக்கு பிறகு ஒரு யோகம் நிறைந்த நாளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நாள்ல என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா பல விசேஷ நாட்கள் நம்மளோட வாழ்க்கையில வந்துட்டு போகும். கடவுள் ஒரு விசேஷ நாட்களையும் சிறப்பு கிரக அமைப்புகளையும் சிறப்பு யோகங்களையும் தரதே சிக்கல்ல இருந்து ஒரு மனிதனை வெளியில் கொண்டுட்டு வரதுக்கு தான். அப்படிப்பட்ட அந்த யோக நாள்ங்கிறது ஜூலை 29ஆம் தேதி புதன்கிழமை தான். இந்த நாளின் சிறப்புன்னா 12 வருடத்திற்கு பிறகு குரு உச்சம் பெறுகிறார் கடக ராசியில். அந்த புதன்கிழமை பௌர்ணமி. அதனால இந்த பௌர்ணமிக்கு பெயர் குரு பூர்ணிமா. ஒவ்வொரு வருஷத்திலும் ஒரு பௌர்ணமி குரு பூர்ணிமா பௌர்ணமியாக வரும். ஆனால் இது குரு உச்சம் பெற்று இந்த குரு பூர்ணிமா அப்படிங்கிறதே குருவின் அருளை ஒருவர் பெறணுங்கிறதுக்காக. குருவின் அருள் யாருக்கு இருக்கோ அவருக்கு திரு அருள்னு சொல்லக்கூடிய திருமகளின் அருள் கட்டாயம் கிடைக்கும். திருமகளான மகாலட்சுமி அருள் ஒருவரோட வாழ்க்கையில் கிடைத்துட்டா அவர்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் குறைவில்லாமல் கிடைக்கும். இந்த அற்புதமான குரு பூர்ணிமா நாளில ஒரு 12 வருடத்திற்கு பிறகு குரு உச்சம் பெறுவது மட்டுமில்ல, அன்றைய தினம் சூரியனும் புதனும் இந்த குருவின் இருக்கும் இடத்திலேயே அமர்ந்து புதாதித்ய யோகத்தையும் ஏற்படுத்துகிறார்கள். புதாதித்ய யோகமும் பௌர்ணமியும் குரு பூர்ணிமாவும் புதன்கிழமையும் சேர்ந்து வரும் ஒரு உன்னதமான நாள் 12 வருடத்திற்கு பிறகு வருகிறது. இந்த குரு பூர்ணிமா நாள் இனி அடுத்த வருடம் வந்தாலும் அதில் இந்த குருவின் உச்சம் பெற்ற பலன்கள் கிடைக்காது. அப்ப 12 ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய இந்த அற்புதமான நாள் எப்படி திருமணம் சம்பந்தப்பட்ட திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சிக்கலை சரி செய்யும்னா, 12 ராசிக்குமே கலத்திரம்னு சொல்லக்கூடிய கல்யாணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிரனின் அதிபதி தான் கடவுளில் தாய் மகாலட்சுமி. அப்ப குரு பூர்ணிமா நாளில், குரு உச்சம் பெற்ற நாளில், புதாதித்ய யோகம் நிறைந்த நாளில் குருவருளுக்காக செய்யும் வழிபாடு உங்களுக்கு திருமகளான மகாலட்சுமியின் அருளை கட்டாயம் பெற்றுத்தரும். பௌர்ணமி என்பதே மகாலட்சுமி வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். நீங்க எதை போய் பௌர்ணமியில மகாலட்சுமி கிட்ட கேட்டாலும் உங்கள் கோரிக்கை உடனடியாக நிறைவேறும். அப்ப திருமண வாழ்க்கையில் இருக்கும் சிக்கலோ திருமண தடையோ நீக்குவதற்கு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கடைசி பரிகாரம் எது அப்படின்னீங்கன்னா சுயம்வர கலா பார்வதி ஹோமம் தான் கடைசி பரிகாரம். ஏன் அப்படின்னா கடவுள் மனிதர்களுக்காக செய்து காட்டிய பரிகாரம். தாய் பார்வதி தேவி பரமேஸ்வரனான சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தை செய்து பக்தர்களுக்கு வழிகாட்டினார். எனக்கு தெரிஞ்சு கடவுள் ஒரு ஹோமத்தை செய்து தன் பிள்ளைகளுக்கு தன்னுடைய பக்தர்களுக்காக வழிகாட்டிய ஒரு ஹோமம்னா அது இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் தான். இந்த ஹோமத்தில் பயன்படுத்தும் மந்திரமும் பூஜை முறைகளும் பார்வதி தேவி எப்படி வழிகாட்டினாரோ அதன்படி செய்வது விசேஷம். சரி, இந்த ஹோமத்தை எங்கே செய்வது விசேஷம்? கலத்திர காரகன்னா சுக்கிரன், சுக்கிரனோட அதிபதி மகாலட்சுமி. அப்ப இந்த ஹோமத்தை எந்த ஆலயத்தில் செய்தாலும், திருமண மண்டபத்தில் செய்தாலும், எங்கே செய்தாலும் விசேஷம். அதைவிட சிறப்பு மகாலட்சுமியின் ஆலயத்தில் செய்வது மிக 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 சிறப்பு வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. 100% திருமண தடையையும் திருமண வாழ்க்கையில் இருக்கும் சிக்கலை சரி செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுக்கு உறுதியான தீர்வை உடனடியாக தரும். இந்த ஹோமம் 29ஆம் தேதி ஜூலை 2026 புதன்கிழமை பௌர்ணமி புதாதித்ய யோகம் நிறைந்த நாள், குரு பூர்ணிமா உள்ள நாள், அன்றைய தினம் குரு உச்சம் பெற்றிருக்கும் நாள். அன்னைக்கு பரிபூர்ண நேத்திரமும் பரிபூர்ண ஜீவனும் இருக்கும் ஒரு அற்புதமான நாள். அந்த நாளில் செய்வது 100% வெற்றியை உறுதியாக உடனடியாக உங்களுக்கு தரும். எங்கே இந்த ஹோமம் நடைபெறுது?
உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில்ல நடக்குது. இது தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இந்த பிரசித்தி பெற்ற ஆலயம் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தில் நடைபெறும் இந்த ஹோமத்துல கலந்து கொள்வதற்கு முன்பதிவு செய்யணும். ஆலயத்துக்கு எப்படி வரணும், ஒரு கூகுள் மேப் லொகேஷன் வேணும், அல்லது பஸ் வசதி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எல்லா தகவலுக்குமே நீங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு செஞ்சிடலாம். தகவல்கள் அனைத்தையும் நீங்க பெற்றுக்கொண்டு இந்த ஹோமத்தை தலைமையேற்று நடத்தி வைக்கிறதுக்கு நானும் அன்னைய தினம் ஆலயத்திற்கு நேரில் வருகை தருகிறேன். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருமண தடையோ, திருமண தாமதமோ, திருமண வாழ்க்கையில் சிக்கலோ, திருமண உறவில் விரிசலோ, இதை எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டு ஒரு பரிபூரணமான நிம்மதியான வாழ்க்கையை, மன அமைதியான வாழ்க்கையை, சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை உறுதியாக பெறுங்கள். அதற்கு மகாலட்சுமி உங்களுக்கு அருள் புரியட்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெறுவதால் இந்த ஹோமம் மிகப்பெரிய அளவிலான பலனை தரும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க. அப்ப சனி வக்ரம் பெற்றிருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த யோகம் நிறைந்த, அற்புதங்கள் நிறைந்த, அதி உன்னதம் நிறைந்த நாளில் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளும் பொழுது மீன ராசி அல்லது மீன லக்னத்துல அமர்ந்திருக்கிற சனி வக்ரம் பெற்று 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த காலகட்டத்துல எந்த வழிபாடும், எந்த பிரார்த்தனை செஞ்சாலும் அதற்கு குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் கட்டாயம் கிடைக்கும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருங்கிறது பழமொழி. அப்ப வக்ரம் பெற்றிருக்கும் சனி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுப்பது அது திருமணம் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் சரி செய்யும். ஏன்னா 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், அதாவது கன்னி ராசியை. அப்ப கட்டாயமாக நான் மேல சொன்ன அந்த வழிபாடும் அந்த நாளும் உங்களுக்கான ஒரு தீர்வை தரும். இனி உங்க குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதியும் அமைதியும் சந்தோஷமும் ஏற்படுவதற்கு இந்த நாளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளில் அன்றைய தினம் ஆலயத்திற்கு நானும் நேரில் வருகை தருகிறேன். நாம் எல்லோருமே ஆலயத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.